ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 21 அடிக்கு 28 அடி அளவுள்ள ஒரு 2 BH நார்த் ஃபேஸிங், அதாவது வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளானை நமக்கு வடக்கு பகுதி இங்கே வரும், தெற்கு இங்கே வரும், கிழக்கு இங்கே வந்துடும், மேற்கு பகுதி இங்கே வந்துடும். நாம் கிழக்கு மேற்கு ஒரு 28.25 பிளான் பண்ணிக்கிறேங்க. தெற்கு வடக்கு பார்த்திங்கன்னா ஒரு 21.25 வர மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். இந்த பிளானில் டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு 786 ஸ்கொயர் ஃபீட் வரும். மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வடக்கு பகுதியில் இந்த இடத்துல மெயின் டோர் வந்துடும். ஸோ மெயின் டோர் வழி உள்ளே போகும்போது நமக்கு ஹால் கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு ஹால் வந்துடும். ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் நமக்கு கிச்சன் ஏரியா வந்துடும். ஸோ இங்கே நமக்கு கிச்சன் வந்துடும். அடுத்து ஹாலுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும். அடுத்த செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் நமக்கு செகண்டரி பெட்ரூம் வந்துடும். அடுத்து இந்த 2 பெட்ரூம் கடையில் வந்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பூஜை ரூம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு ஒரு பூஜை ரூம் வந்துடும். ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா நம்ம காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். உள்ளே நமக்கு எந்த டாய்லெட்டுமே ப்ரொவைட் பண்ணல. படிக்கடையில் நம்ம ஒரு டாய்லெட் காமனாக ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டேர் கேஸுமே பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளானுக்கு கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்துடலாம். மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல, அதாவது வடக்கு பகுதியில் ஈசானி இழுத்த இடத்துல 5 கேல் சைஸில் மெயின் டோர் வந்துடும். மெயின் டோர் வழியே உள்ளே போகும்போது நமக்கு ஹால் வரும். ஹாலில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 விண்டோஸ் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா மெயின் டோர் பக்கத்தில் ஒரு பெரிய விண்டோவை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கிழக்கு சுவத்தில் 2 விண்டோ டோட்டலாக வரும். இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ வந்துடும். அடுத்து கிச்சனுக்கு போகிறக்கு நமக்கு ஒரு 4 கேல் சைஸில் ஹால் இருந்து கிச்சனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஓப்பன் விட்டாச்சு. அடுத்து கிச்சனில் ஒரு 3க்கு 3 சைஸில் ஒரு விண்டோ சின்னதாக இந்த கிழக்கு சுவத்தில் ஒட்டி அமைச்சாச்சு. அடுத்து இந்த ஓப்பனுக்கு நேர் பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ வந்துடும். அடுத்து பெட்ரூமில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 2 விண்டோ வரும். ஒன்று பார்த்திங்கன்னா டோருக்கு நேர் ஆப்போசிட்டில், அதாவது இங்கே ஒரு 3 கேல் சைஸில் ஒரு மெம்பரைன் டோர் போட்டுட்டு இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சுவத்தில், அதாவது தெற்கு வடக்கு சுவத்தில் பார்த்திங்கன்னா வடக்கு பகுதி அண்ட் கிழக்கு பகுதி இழுத்த இடத்துல ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியாச்சு. அடுத்தது செகண்டரி பெட்ரூமுக்கு அதே மாதிரி தான் இங்கே 3 கேல் சைஸில் ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியாச்சு. இந்த 3 கேல் சைஸ் டோருக்கு நேருக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த சுவத்தில், அதாவது தெற்கு வடக்கு சுவத்தில் வடக்கு பகுதி இழுத்த இடத்துல ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியாச்சு. அடுத்து டாய்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் நமக்கு வெண்டிலேட்டர் சென்டரில் மேற்கு சுவத்தில் ப்ரொவைட் பண்ணியாச்சு. வாஸ்துப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர், அதாவது வடகிழக்கு பகுதியான ஈசானி மூலையில் ஹால் ப்ரொவைட் பண்ணியாச்சு. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்னி மூலை, அதாவது தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையில் ப்ரொவைட் பண்ணியாச்சு. அடுத்தது குபேர மூலையில் ஒரு பெட்ரூம், அடுத்தது பார்த்திங்கன்னா வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியாச்சு. இந்த வாயு மூலையில் இருக்கிற பெட்ரூம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வெளியில் நம்ம ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணி அந்த ஸ்டேர் கேஸுக்கு கீழே ஒரு காமன் டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 2 பெட்ரூம் கடையில் சின்னதாக ஒரு நமக்கு ஒரு பூஜை ரூம் கிடைக்கும். ஸோ இந்த பூஜை ரூமுக்கு பார்த்திங்கன்னா 3 கேல் சைஸில் ஒரு சின்னதாக ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்த நம்ம இந்த பிளானுக்கு கூடிய ரூம் சைஸ் ஒவ்வொன்றும் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஹாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 16 அடிக்கு 11 அடி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா 8 அடிக்கு 10 அடி வரும். ஸோ இது 8, இது 10 அடி வர மாதிரி இருக்குது. அடுத்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா 8 அடிக்கு 16 அடி வர மாதிரி இருக்குது. 8, 16 அடி வர மாதிரி இருக்கும். அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா 8 அடிக்கு 10 அடி வரும். அடுத்து பூஜை ரூம் பார்த்திங்கன்னா 2.5 அடிக்கு ஒரு 6 அடி வர மாதிரி இருக்குது. சின்னதாக ஒரு நீள வாக்கில் ஒரு பூஜை ரூம் ப்ரொவைட் பண்ணியாச்சு. அது வெளியில் இருக்க ஒரு டாய்லெட் பார்த்திங்கன்னா 5.5க்கு 4 அடி வர மாதிரி இருக்கும். ஸோ தெற்கு வடக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 21.25 இது வரைக்கும் வர மாதிரி இருக்குது. அதாவது இதிலிருந்து இது வரைக்கும் 21.25. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு இதிலிருந்து இது வரைக்கும் 28.25 வர மாதிரி இருக்குது. ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா ஸ்டேர் கேஸோடு சேர்த்துறப்ப நமக்கு ஒரு 786 ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கும். ஏரியா ஈக்குவல் 786 ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது. அதாவது 1.8 சென்ட் பில்டிங்கோட பில்டப் ஏரியா மட்டும் வர மாதிரி இருக்குது. இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 2000 வச்சு கட்டுறப்ப டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 15 to 16 லட்ச ரூபா செலவாகிற மாதிரி இருக்கும். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பிளான் பார்க்கலாம். தேங்க்யூ.